மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் எடுத்து தர்றதா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மேக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், மேக்ஸ்னால என்ன? இப்போது ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மைனஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால், டேபிள்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னால் பீரியோடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதாவது தமிழில் ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ மேக்சிமம் அதில் 118 தனிமங்கள் எலமெண்ட்ஸ் அதில் இருக்குது. சின்ன சின்ன கிளாஸில், அதாவது 8ஆம் கிளாஸில் 9ஆம் கிளாஸில் இதை படிச்சிருப்போம். நம்ம 10ஆம் கிளாஸோட போர்ஷன்ஸ் இப்போ பார்க்கறதுனால அதில் இந்த ஆவர்த்தன அட்டவணையில் எப்பவுமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 10ஆம் கிளாஸை பொறுத்தவரை ஒரு 30 எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நம்ம இன்னைக்கு கிளாஸில் 8th 9th அந்த கிளாஸில் உள்ளவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 எலமெண்ட்ஸாவது படிச்சிருக்கணும். அந்த 20 எலமெண்ட்ஸ் ஈஸியாக எப்படி நீங்கள் படித்து வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன் நான். ரெடியா? ஓகே. அதுக்கு ஒரு கோட் வேர்டு உபயோகித்து நம்ம படிக்கணும். எப்போவுமே சொல்லணும்னு சொன்னால், அந்த hello listen BBC news on Friday night. Okay, clear? Hello listen BBC news on Friday night. இதுதான் அந்த கோட் வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது hello listen BBC நியூஸ் ஆன் ஃப்ரைடே நைட். அப்படி சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லையில் அதாவது நான் சொல்லையில் திருப்பி நீங்கள் சொல்லவும் செய்யணும். அதாவது என்ன படித்தோம் அப்படின்னா, hello listen BBC நியூஸ் ஆன் ஃப்ரைடே நைட். இதில் 10 எலமெண்டோட பேர் நம்ம படிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெலோவில் உள்ள ஹைட்ரஜன், ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன். ஃபஸ்ட் எலமெண்ட் ஹெலோ அப்படிங்கிறதுல ஹைட்ரஜன். செகண்ட் ஹெலோவில் உள்ளது ஹீலியம். செகண்ட் ஹீலியம் அப்படின்னு எடுத்துக்குவோம். தேர்ட் உள்ளது லித்தியம். எல்ஐ அப்படிங்கிறது லித்தியம், தேர்ட் எலமெண்ட். அடுத்து ஃபோர்த்து வரக்கூடியது பிஇ எழுதணும். அது பெரிலியம். அதோட அட்டோமிக் நம்பர், அதாவது அணியன் 4. அடுத்தது போரோன் 5. பி இப்போ முடிஞ்சிருச்சு. சி கார்பன் 6. அடுத்து இந்த என் அப்படிங்கிறது என் நைட்ரஜன் 7. ஓ ஆக்சிஜன் 8. ஃப்ளூரின் 9. நியோன், இது NIன்னு இருக்கு, நைட்டு NE, நியோன் 10. அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9, 10. 10 எலமெண்ட் ஈஸியாக படிச்சிட்டோம். ஒன்று கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஹலோ லிசன் BBC நியூஸ் ஆன் ஃப்ரைடே நைட். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த ஹெலோங்கிற ஃபர்ஸ்ட் H1 ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட் ஹீலியம் HE. தேர்ட் எலமெண்ட் LI லித்தியம். ஃபோர்த் ஒன் BE பெரிலியம். ஃபிஃப்த் ஒன் B போரோன். சிக்ஸ்த் ஒன் கார்பன் C. செவன்த் ஒன் நைட்ரஜன். அடுத்து எட்டாமத்தது ஆக்சிஜன். 9 ஃப்ளூரின். 10 நியோன். இப்போ இந்த கோட் வேர்டு அனுசரித்து நம்ம 10 எலமெண்ட் இப்போ படிச்சிட்டோம். ஈஸியாக இருக்கா இல்லையா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்று கூட நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணி படிக்கும்போது தான் நமக்கு அது புரியும். இந்த 10 எலமெண்ட்ஸுங்கிறது நம்ம மறக்கவே கூடாது, அப்படியே படித்து வச்சுருக்கணும். ஒன்று கூட சொல்கிறேன், ஹலோ லிசன் BBC நியூஸ் ஆன் ஃப்ரைடே நைட். அதில் ஃபஸ்ட்டு ஹெலோவில் உள்ள H ஹைட்ரஜன். செகண்ட் HE ஹீலியம். லிசன் அப்படின்னா லித்தியம். BBC அதில் 3 எலமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பி பெரிலியம், செகண்டு போரோன், நெக்ஸ்ட் சி கார்பன், அடுத்து நியூஸ்
அப்படிங்கிற எண்ணில் வந்து என் நைட்ரஜன், ஓ ஓன் அதில் உள்ள ஓ ஆக்சிஜன், எஃப் ஃப்ரைடே, ஃப்ளூரின், நைட்டு, நியோன். நான் வேணா இது தமிழ்ல கூட ஒன்று எழுதி தரலாம். ஓகே, நம்ம இப்போ தமிழ்ல அதை எழுதி போட்டிருக்கேன் நான். அதாவது ஃபர்ஸ்ட்ல உள்ள ஒரு 5 எலமெண்ட். அந்த 5 எலமெண்ட் எதெல்லாம்? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரோன். இனி அடுத்த 5 எலமெண்ட்ஸ் எழுதி போட போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ் வந்து கார்பன் வந்து சி, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, ஃப்ளூரின் எஃப், நியோன் NE. இது வந்து அதோட சிம்பல். இது வந்து எலமெண்டோட நேம். சிம்பலும் படிச்சு வைக்கணும், நம்ம ஆர்டர்ல படிச்சு வைக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி எழுதக்கூடாது. இதுல வந்து அட்டோமிக் நம்பர், அதாவது அணு எண்ணினுடைய அடிப்படையில் தான் இந்த பீரியோடிக் டேபிள் வந்திருக்கு. கார்பன் சி, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, ஃப்ளூரின் எஃப், நியோன் NE. இப்போ இந்த 10 எலமெண்ட் நீங்க வந்து படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இனி அடுத்த 10 எலமெண்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 10 எலமெண்ட் படித்தோம். இனி அடுத்து இந்த 11லிருந்து 20 வரை உள்ளதை நம்ம படிக்க போகிறோம். அது ஒரு ஃபன்னான ஒரு இதோட தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபன்னு வந்து கேட்டு நமக்கு சில சிரிப்பெல்லாம் வரலாம், என்னடா இப்படி சொல்லி தராங்களேன்னு. ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கணும். அதுக்காக சிரிச்சுட்டு படித்தா என்ன, பாட்டு பாடிக்கிட்டு படித்தா என்ன. ஸோ நம்ம படிக்க போகிறோம் இதை வந்து. அது எப்படி அப்படின்னு சொல்லி தரேன் நான். ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். நானும் நீயும் மாங்காய், அல்வா, சில்லி பரோட்டா சாப்பிட்டு சில்லறை வாங்கி ஆறுகள் கடந்து கேக்கு வாங்கலாம். புரிஞ்சுச்சா? ஒன்று கூட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது நானும் நீயும் மாங்காய், அல்வா, சில்லி பரோட்டா சாப்பிட்டு சில்லறை வாங்கி ஆறுகள் கடந்து கேக்கு வாங்கலாம். புரிஞ்சிச்சு இல்லை? அதில் இந்த நானும் நீயும் அப்படின்னு சொன்னோம்ல, நான் அப்படிங்கிற NA அப்படின்னு வந்திருக்கா. இதுதான் 11ஆமത്തെ எலமெண்ட். அந்த நானுக்குள்ள NA அப்படிங்கிறது வந்து 11ஆமത്തെ எலமெண்ட், சோடியம் அப்படின்னு சொல்லுவோம். மாங்காய் அப்படின்னு நான் சொன்னேன், மாங்காய் MG, மாங்காய். அது 12ஆமത്തെ எலமெண்ட், மெக்னீஷியம். இனி அல்வா, சில்லி பரோட்டா. அல்வா AL, அல்வாங்கிறது AL, அது அலுமினியம். சில்லி பரோட்டா, சில்லி சிலிக்கன், பரோட்டா பாஸ்பரஸ். இனி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுல, அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் S அப்படிங்கிறதுனால எஸ் சல்ஃபர். எஸ்ங்கிறது வந்து சல்ஃபர், 16ஆமത്തെ எலமெண்ட். அப்போ 17 குளோரின், 18 ஆறுகள் அப்படின்னு, ஆறுகள் கடந்து அப்படின்னு படித்தோம் நம்ம. அந்த ஆறுகள் ARங்கிறது வந்து ஆர்கன், கடந்து கே பொட்டாசியம், 20 கேக்கு வாங்கலாம். கேக்கு CA ஃபர்ஸ்ட் லெட்டர், 2 லெட்டர் எடுத்திருக்கோம். அப்போது கேக் CA அப்படிங்கிறது கால்சியம். புரிஞ்சிச்சா? அப்போ ஒன்று கூட பார்த்துக்கோங்க. இது சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். இதிலெல்லாம் இந்த லெட்டர் பார்க்கையில் பொட்டாசியம் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர், இதில் P, இதில் K வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த NA அதுக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் லாட்டின் நேமுக்குள்ளே தான். சோடியம் அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் S தானே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இது வந்து இந்த சோடியம் அப்படிங்கிறதுக்கு லாட்டின் நேம் வந்து நாட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியத்துக்கு வந்து கேலியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கு. ஓகே, அப்போ இது ஃபுல்லா, அதாவது இந்த அட்டாமிக் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து 20 எலமெண்ட் வரை நீங்கள் கம்பல்சரியாக படித்து வச்சுருக்கணும். ஆனால் அங்கிட்டு மாற்றியெல்லாம் படித்து வைக்கக்கூடாது, அந்த ஆர்டர்லேயே தான் படித்து வச்சுருக்கணும். படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எழுதுறது. 8th இது படிச்சுக்கிறணும். 8ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம இதை நல்லா படித்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது 10th வரையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த 20 எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா படித்து வைங்க. இது அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க.
அடுத்த கிளாஸ்ல உங்கள மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஹேம டீச்சர். வணக்கம்.